This is UTT for learning. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் லூப்ஸை யூஸ் பண்ணி ஒரு 3 பைத்தான் ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போறோம். முதல் ப்ரோக்ராம் என்ன பண்ண போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் டேபிள் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் நமக்கு ஏற்கனவே நம்ம ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம் தான். சோ ஒரு 5th டேபிள் அப்படினு பார்த்தீங்கன்னா 1 into 5 equal to 5, 2 into 5 equal to 10. சோ இந்த மாதிரி up to n number of numbers வந்து நம்ம கெட் பண்ணலாம். ஓகே, ஸோ எந்த நம்பர் டேபிள் நம்ம போட போறோமோ அந்த நம்பர் டேபிளுக்கு நம்ம இது பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், முதல் எடுத்த உடனே என்னங்கிற வேல்யூவை யூசர்ட்ட இருந்து கெட் பண்ண போறேன். தட் இஸ் எந்த நம்பர் ஆஃப் டேபிள் நம்ம போட போறோமோ அந்த நம்பர் தான் இது. ஓகே, என்டர் த நம்பர் அப்படின்னு மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ண போறோம். ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள ஐன்னு ஒரு வேரியபிள் இன் ரேஞ்ச் ஆஃப் 1,11 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அப்பதான் நமக்கு வந்து 10 வரைக்கும் வரும். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலயே நம்ம சொல்லியிருந்தோம் ஃபார் லூப்போட சின்டாக்ஸ், அதை பற்றிலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ என்டர் தட்டிட்டு இங்கே ஸ்பேஸ் கொடுக்குறேன். பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஸோ அதுக்குள்ளே வந்து எஃப்னு ஒரு ஃபார்மேட்டு, எஃப் மீன்ஸ் ஃபார்மேட்டு, ஸ்ட்ரிங் ஃபார்மேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இன்னும் அந்த எஃப்பை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, ஸோ எஃப்க்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங்கு, அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் மே பி ஐ. ஓகே, ஸோ அந்த கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்ட்டு அடுத்து ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n க்ளோஸ் பண்ணிடுறோம் ஈக்குவல் டு, ஸோ அதுக்கப்புறம் ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா i ஸ்டார் n. ஸோ ஐயையும் என்னையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஐயோட வேல்யூ என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்படி இங்கே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பில் வந்து ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் டைம் 1 இருக்கும், அடுத்து 2, 3, 4, 5, 6 அப் டு 10 வரைக்கும் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். l.py. ஓகே, ஸோ என்டர் நம்பர்னு கேட்டுருச்சு. இட் மே பி 5th டேபிளே நம்ம போடலாம். போட்டோம் அப்படின்னா see here. ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்துருச்சு. ஸோ இது வேற ஏதாவது ஒரு டேபிள் நம்ம போட்டு பார்க்கலாம். இட் மே பி 12th டேபிள் போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ 12th டேபிள் போட்டிருந்தோம்னா யூ கேன் கெட் தட். ஸோ 1 to 10 வரைக்கும் ஸோ ஒவ்வொரு நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டாச்சு. ஸோ இந்த ஃபார்மேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்லி பிரேசஸ்குள்ளே இருக்க இந்த வேரியபிளோட வேல்யூவை எடுத்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த வேரியபிளோட வேல்யூ என்ன ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 10 வரைக்கும் வரும். ஸோ இது ஸ்டாப்பிங் வேல்யூ -1, 11 - 1 10. ஸோ 10 வரைக்கும் இங்கே ஐயோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இங்கே என்னோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல தான் மல்டிப்ளிகேஷன் நடக்குது. மல்டிப்ளை ஆகி அந்த வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. இது ஒரு எம்பெடட் ஃபங்க்ஷன் மாதிரி ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த எஃப்க்கு அப்புறம் டபுள் கொட்டேஷனுக்குள்ள தட் இஸ் ஸ்ட்ரிங்குள்ள என்ன மாதிரியான வேரியபிள் கொடுத்துருக்கோமோ அந்த வேரியபிளோட வேல்யூவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு டைமும் ஐயோட வேல்யூ 1 to 10 வரைக்கும் சேஞ்ச் ஆயிருக்கு. என்னோட வேல்யூ ஒரு கான்ஸ்டன்ட்டாக 10, 12 அப்படிங்கிற வேல்யூ இங்கே ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணது 1 into 12, 12, 2 into 12, 24, 36, 48, 60, 72, 84, 96, 108, 120. ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் போடுறோம். இப்போ நாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப்பை எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரே வேலை தான், i into n அப்படிங்கிற மல்டிப்ளிகேஷன் வேல்யூ தான். இதில் ஐயோட வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? ஸோ என்னோட வேல்யூ சேஞ்ச் ஆகவே இல்லை, 12, 12 அப்படியே தான் இருக்குது. அப்போது ஐயோட வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது அதுக்கு தகுந்தாப்புல இங்கே மல்டிப்ளிகேஷன் வேல்யூ சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது. ஸோ அப்போது ஒரே வேலையை தான் நம்ம ரிப்பீட்டடாக செய்கிறோம், ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் அதுதான் வந்து இந்த ஐ பண்ணுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் போடணும். ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு 3 லைன்ஸில் தான் இந்த கோடு இருக்குது.
ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்த ப்ரோக்ராம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so we will see that what is the next program. So it is a factorial of a number. ஒரு நம்பரோட ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறது. நீங்கள் மேபி தெரிஞ்சிருக்கலாம், ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுப்பாங்க, எண்ணுக்கு அப்புறம் இவர் எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள். ஸோ என் ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ என் ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 into 2 into 3 into 4 into 5 into up to n. ஸோ n வரைக்கும் இருக்க வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் வந்து இங்கே இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போ வந்து 5 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 5 என்னோட பதில் 5ன்னு கொடுத்துருக்காங்க. 1 into 2 into 3 into 4 into 5. ஸோ இது எல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 into 2 2, 2 into 3 6, 6 into 4 24, 24 into 5 12, 120. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இந்த கால்குலேஷன் போடணும். அப்போ இதுக்கான ப்ரோக்ராம் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதே ப்ரோக்ராமே நான் மாடிஃபை பண்ண போகிறேன். ஓகே, என்னோட வேல்யூ வந்து ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கான வேல்யூ. ஓகே, ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n வாங்கிக்கிட்டு, ஸோ இதில் வந்து நாம் என்னோட வேல்யூவை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு டெம்பரரி வேரியபிள் வச்சுக்கிறேன். சரியா, வச்சுட்டு அதில் n அசைன் பண்ணிடுறேன். அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயில் லூப் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபார் லூப் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் லூப் யூஸ் பண்ணியும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். மேபி ஒயில் லூப்பே யூஸ் பண்ணலாம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ வந்து t less than or equal to மேபி t யோட வேல்யூ வந்து இனிஷியலாக 1ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, அப்படி கூட நம்ம செஞ்சுக்கலாம். t யோட வேல்யூ என்ன பண்ணலாம், 1ன்னு செட் பண்ணிக்குவோம். t less than or equal to n அப்படின்னு நம்ம அந்த கண்டிஷனை செட் பண்ணிக்கிறோம். இந்த கண்டிஷன் செக் பண்ணுறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. அந்த வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ டீயோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கிறோம். 1லேருந்து n வரைக்கும் போக போகுது. ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, பிரிண்ட்குள்ளே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸை நான் கொடுக்கணும். என்ன நம்பர்ஸை? வரிசையாக வந்து டோட்டலாக ஃபைனல் வேல்யூ தான் நமக்கு வரணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறேன், பிரிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு வேரியபிள் நம்ம வச்சுக்கலாம். என்ன மாதிரி வேரியபிள் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் கூட இங்கேயே நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம். எஃப் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல எஃப் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். டீயில் என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ முதல் எடுத்தவொடனே 1 இன்ட்டு டி அப்படின்னு 1 இன்ட்டு தட் இஸ் எஃப்ல 1 இருக்குது, டீலையும் 1 இருக்குது. 1 இன்ட்டு 1 எஃப்ல வந்து 1 ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் டீயோட வேல்யூ எப்படி மாறணும் அப்படின்னா, டி ஈக்குவல் டு டி ப்ளஸ் 1 அப்படின்னு மாறணும். இப்போ டி ஈக்குவல் டு டி ப்ளஸ் 1ன்னு மாறிச்சுன்னா என்ன ஆகும்? 1 இருந்தது 1 ப்ளஸ் 1 2ன்னு மாறி இருக்கும். ஓகே, ஸோ 2ன்னு மாறினதுக்கப்புறம் அடுத்த ஐட்ரேஷன் போகும், என்னோட கம்பேர் பண்ணி பார்க்கும். இப்போ 2 வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வரும். அப்படி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டாக இல்லை அப்படின்னா இந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிடும். எக்ஸிட் ஆச்சுன்னா நாம் என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட்டுக்குள்ள எஃப் மேபி போன ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண மாதிரி ஃபார்மேட் ஃபங்க்ஷனை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், எந்த ஃபேக்டோரியல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அந்த வேல்யூவை நம்ம சொல்லணும், n. ஓகே, n ஃபேக்டோரியல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த n நம்ம சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஃபேக்டோரியலுக்கான சிம்பிள் கொடுத்தாச்சு. ஈக்குவல் டு இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், எதில் அந்த ஃபேக்டோரியல் வேல்யூ இருக்குன்னா எஃப்ல இருக்கும். அந்த எஃப்பை நான் கோட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ கோட் பண்ணிவிட்டு இப்போ இதோட அந்த கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ ப்ராக்கெட்டையும் போட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். we will execute that. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் போடுறது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் நம்மளால் போடணும். நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமை மனப்பாடம் பண்ணிவிட்டு எப்போயுமே போடக்கூடாது. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் ஒரு ப்ரோக்ராமை போடணும். ஓகே, ஸோ இப்போது எல் டாட் அந்த ப்ரோக்ராமோட இது ப்ரீவியஸ் ஸ்க்ரீனை நான் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணதுக்கப்புறம் எல் டாட் பிஒய் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, என்டர் எ நம்பர் அப்படின்னு கேட்குது.
இப்போ 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிப்போமே. கண்டுபிடிச்சோன்னா 5 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 120. அதுதான் நம்ம போன ப்ரோக்ராமில் போட்டிருந்தோம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 அதை மல்டிப்ளை பண்ணும்போது இப்படி ஆகும். ஓகே, இங்கே அதுதான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டைமும் முதல் டைம் இருக்கும்போது டி என் வந்து 5ன்னு நம்ம கொடுத்தோமா. ஸோ டீயோட வேல்யூ 1, எஃபோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கிறோம். ஏன் எஃபோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கிறேன், 0 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், 0 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக 0 ஆயிடும். அதுக்கப்புறம் எந்த வேல்யூவும் நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. அதனால தான் நான் இங்கே வந்து 1 செட் பண்ணியிருக்கேன். டீயோட வேல்யூ 1ன்னு செட் பண்ணுறதுக்கும் அதுதான் காரணம். எப்போ வந்து 0வால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அப்போ எல்லா டேர்முமே 0 ஆயிடும். ஸோ தட் நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ டீயோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னா இருக்க வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். அப்போ 1ன்னு இருந்தது 5 வரைக்கும் இங்கே வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ எஃப்ல வந்து 1 இன்ட்டு 1ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். அப்புறம் டீயோட வேல்யூவை 1லேருந்து 1 கூட்டுறும் போது 2ன்னு ஆயிருக்கும். 2 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. அப்போ என்ன ஆகும், ஏற்கனவே எஃப்ல 1 இருந்துச்சு. 1 இன்ட்டு 2 2ங்கிற வேல்யூ இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டீயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது 2லேருந்து 3ன்னு மாறி இருக்கும். ஸோ மாறினதுக்கப்புறம் என்ன இருக்கும், இங்கே போய் கம்பேர் பண்ணி பார்க்கும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணும். இட்ஸ் 5. அப்போ ட்ரூ அப்படிங்கிறதுனால உள்ளே வந்திருக்கும். உள்ளே வந்து எஃபோட வேல்யூவை ஏற்கனவே எத்தனை இருந்துச்சு, 2 இருந்துச்சு. 2 இன்ட்டு 3 6னுங்கிறது எஃப்ல ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் 3யோட 1 ஆட் பண்ணோம்னா 4ன்னு வந்திருக்கும். 4 less than or equal to 5 செக் பண்ணும். it's less than or equal to 5. அப்போ உள்ள வரும். உள்ள வரும்போது 6 into 4 24 அப்படிங்கிற வேல்யூ இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 4 + 1 5ன்னு மாறி இருக்கும். 5ங்கிறது டீல இருக்கும். 5 less than or equal to 5 பார்த்தீங்கன்னா it's less than or equal to 5. then 2 அப்படிங்கிறதுனால இங்கே உள்ள வந்திருக்கும். ஏற்கனவே 24 இருக்கு. 24 into 5 120 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ அடுத்து டீயோட வேல்யூ 5லேருந்து 6ன்னு மாறி இருக்கும். 6ன்னு இங்கே வரும்போது 6 less than or equal to 5 செக் பண்ணோம்னா ஃபால்ஸு. ஸோ அதனால இந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகி வெளியே வந்திருக்கும். இப்போ இங்கேயே நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணதுனால இந்த இடத்துல இருக்க வேரியபிளோட வேல்யூஸ் வந்து ரீடைன் ஆகிருக்கும். அந்த ரீடைன் ஆன வேல்யூவை இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். என்னில் என்ன இருந்திருக்கும், 5ன்னு இருந்திருக்கும். 5க்கு அப்புறம் அந்த ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐ பிரிண்ட் பண்ணியிருக்கோம். எஃப்ல தான் வந்து அந்த மல்டிப்ளை பண்ண வேல்யூ இருக்குது. அப்போ கடைசியாக 120 அப்படிங்கிற இந்த வேல்யூ இங்கே உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இன்டர்பிரட்டர் இதை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு காமிக்கும். இப்போ 5ன்னு கொடுத்தேன்னா 120 அப்படிங்கிற வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ரோக்ராம். அடுத்த ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இது ஃபிபனோசி சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கண்டினியூஸாக ப்ரீவியஸ் வேல்யூ பேஸ் பண்ணி இந்த அடுத்தடுத்த வேல்யூஸை வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபிபனோசி சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மேத்தமேட்டிக்ஸில் இருக்கிற ஒரு ஃபார்முலா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து the Fibonacci series formula is based on the recurrence relation where each term in the sum of two preceding terms it can be expressed as mathematical formula வழியா express பண்ணோம்னா f greater than n equal to greater than or equal to 2 அப்படின்னு இருக்கணும். ஓகே, f of n equal to f of n minus 1 plus f of n minus 2. ப்ரீவியஸாக இருக்க ரெண்டு நம்பரை, அதாவது f of n minus 1 அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா n minus 1 வந்து 2, n minus 2 வந்து 1. ஸோ ப்ரீவியஸாக இருக்க ரெண்டு டேர்மை எடுத்து நம்ம சம் பண்ணி அதோட வேல்யூவை ஆட் பண்ணி, ஸோ சம் பண்ணோம்னா ஆட் பண்ணுறதா இல்லையா, அதுதான் வந்து f of n. ஸோ இப்போ வந்து f of 0 இருந்துச்சுன்னா 0வால் மல்டிப்ளை பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்து 1 இருந்துச்சுன்னா 1 into f of 1. ஸோ செகண்ட் டேர்ம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது 0 1. ஸோ அடுத்த டேர்ம் வந்து ப்ரீவியஸ் ரெண்டு டேர்மை ஆட் பண்ணிங்கன்னா மூணாவது டேர்மு. அதுக்கு முன்னாடி இருக்க அடுத்த ரெண்டு டேர்மை ஆட் பண்ணோம்னா தான் தேர்டு அண்ட் செகண்ட் டேர்மை ஆட் பண்ணிங்கன்னா நாலாவது டேர்மு. தென் ஃபோர்த் அண்டு தேர்டு டேர்மை ஆட் பண்ணிங்கன்னா அஞ்சாவது டேர்மு. ஆறாவது டேர்முக்கு அஞ்சாவதையும் நாலாவதையும் சம் பண்ணிங்கன்னா அஞ்சாவது டேர்ம் வந்துடும். அடுத்து ஏழாவது டேர்முக்கு அஞ்சாவது ஃபிஃப்த் டேர்ம், சிக்ஸ்த் டேர்ம், இது ரெண்டையும் சம் பண்ணிங்கன்னா ஏழாவது டேர்மு.
எட்டாவது டேர்ம் வேணும் அப்படின்னா 7 6 இது ரெண்டையும் சம் பண்ணீங்கன்னா எட்டாவது டேர்ம் கிடைச்சிடும். 9வது டேர்ம் வேணும்னா எட்டாவது டேர்ம் 7வது டேர்ம் ரெண்டையும் சம் பண்ணீங்கன்னா 13 + 8 = 21. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் வரணும். அதாவது ப்ரீவியஸாக இருக்க ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி நமக்கு இது மாதிரி கிடைக்கணும். ஓகே, ஸோ இப்போ எப்படி இங்கே கால்குலேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ see here, இப்போ f of n = f of n - 1 plus f of n - 2. f of 0 இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா 0. ஓகே, ஸோ f of 1 இருந்துச்சுன்னா f of 1 it's equal to f of 1. அடுத்து f of 2 இருந்துச்சுன்னா f of 1 plus f of 0 equal to 0 plus 1. f of 0 வந்து 0, f of 1 வந்து 1. இது ரெண்டுக்கான வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இங்கே வந்து மூணாவது வேல்யூ கிடைச்சிடும். f of 3 வேணும்னா f of 2 plus f of 3. ஸோ f of 1. f of 1க்கு என்ன வேல்யூ? இங்கே வந்து 1 இருக்கு. f of 2க்கு என்ன வேல்யூ? 1. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 1 plus 1 2. அடுத்து f of 4 இருந்துச்சு அப்படின்னா f of 3 plus f of 2. ஸோ f of 3ல என்ன வேல்யூ இருந்துச்சு? 2. f of 2ல என்ன வேல்யூ இருக்கு? 1. அப்போ 3 வந்திருக்கும். f of 5 இருந்துச்சுன்னா f of 4, f of 3. f of 4 என்ன வந்துச்சு? 3 வந்துச்சு. f of 3 என்ன வந்துச்சு? 2 அப்படிங்கிற வேல்யூ வந்தது. இது ரெண்டையும் சம் பண்ணோம்னா 5. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக அந்த ஃபங்க்ஷனை கால்குலேட் பண்ணிகிட்டே வரணும். ப்ரீவியஸாக இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ எடுத்து கால்குலேட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இது எப்படி நம்ம போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி தான் எத்தனை டேர்ம்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்னோட வேல்யூ கெட் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக ஏயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ அப்படிங்கிறத வச்சுக்குவோம். பி வந்து செகண்ட் டேர்ம், அதை வந்து நான் 1ன்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறத நான் கொடுக்கணும். இப்போ என்னங்கிறது 5ன்னு கொடுத்தாங்கன்னா அது வரைக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். வைல் லூப்பையும் யூஸ் பண்ணி போடலாம், ஃபார் லூப்பை யூஸ் பண்ணியும் போடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், என்னை வந்து ஒரு டெம்பரரி வேரியபிளில் நாம் வச்சுக்கலாமா இல்லை தேவையில்லை. t = 0 or 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் t = 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. t less than or equal to n. ஸோ அது வரைக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், என்னோட வேல்யூ மாறுற வரைக்கும். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் சேர்த்து அந்த டேர்மோட வேல்யூவாக நம்ம போடணும். ஸோ அதை வந்து டைரெக்டாக பிரிண்ட்ல கூட நம்ம கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகணும் இல்லையா. ஸோ அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். பிரிண்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ண போகிறேன். இது ஒரு சீக்வன்ஸாக தான் வரப்போகுது. ஓகே, ஸோ இந்த சீக்வன்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமு நமக்கு வந்து 0 0 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். அடுத்து செகண்ட் வேல்யூ என்னவா பிரிண்ட் ஆகணும், அந்த டி அந்த டேர்ம் வந்து ஒவ்வொன்றா சம்மாய் பிரிண்ட் ஆகணும் இல்லையா. ஸோ அந்த டேர்முக்கு வந்து இனிஷியலாக டி அந்த டேர்ம் டி அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு எஃப் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அசைன் பண்ணிடுறேன். இனிஷியலாக எஃப் வந்து நான் இங்கே போட்டுறேன். ஓகே, ஸோ எஃப்ஐ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது மாதிரி போட்டுறோம். இப்போ அடுத்த ஐட்ரேஷன் போது என்ன வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கமா பி ஈக்குவல் டு பி கமா b comma a plus 1 or b plus 1. ஏற்கனவே வந்து b ஓட வேல்யூவை ஏல அசைன் பண்ணிட்டு, ஓகே, b ஓட வேல்யூவை ஏல அசைன் பண்ணிடுறோம். அடுத்து b equal to என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா b equal to a plus இல்லை b plus 1 அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சரியா, ஏயோட வேல்யூவை பியாகவும் பியை வந்து ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட்டும் பண்ணிக்கிறோம். சரியா, ஸோ அப்போ ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா இல்லை
பியோட வேல்யூ எஃப்னு வச்சுக்கணும். ஏன்னா அடுத்து அந்த வேல்யூ தானே வரப்போகுது. சரியா? ஸோ அப்போ எஃப் வந்து மொதல் பிரிண்ட் பண்ணுறோம், அடுத்து இது இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நம்ம போய்கிட்டே இருப்போம். ஓகே, ஸோ இப்போ இதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம சிஎல்எஸ்ன்னு நம்ம கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் எல் டாட் பிஒய் அப்படின்னு நான் போடுறேன். போட்டோம்னா எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வேணும்னு கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 3 இல்லை 4 டேர்ம்ஸ் நம்ம போட்டோம்னா என்ன ஆகும் பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம ப்ரோக்ராமில் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம். இப்போ இன்ஃபைனைட் டைம் வந்து அது போகுது. ஸோ இப்போ இன்ஃபைனைட் டைம் போகுது. நான் ஒரு செக்கிங்கில் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் சி அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அது வந்து கீபோர்டு இன்டரப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே, டீயோட வேல்யூவை t ஈக்குவல் டு t ப்ளஸ் 1 அப்படின்னு நான் இன்க்ரிமெண்ட் பண்ணேன்னா ஒவ்வொரு டைமும் ஒரு வேல்யூவாக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். ஸோ அது ஒரு டேர்மாக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். அப்போது எப்போ வந்து அந்த 5 அப்படிங்கிறதுக்கு மேலே போகுதோ அப்போது இந்த டீயோட வேல்யூ எக்ஸிட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக வந்துடும் பாருங்களேன். சிஎல்எஸ்ன்னு கொடுத்துட்டு நான் வந்து எல் டாட் பிஒய் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஒரு 5 அப்படின்னு டைம் கொடுக்குறேன். ஸோ என்ன வந்துருக்கு, 5ன்னு கொடுத்தேன்னா 5 டைம்ஸ் வந்துருச்சு, 0 1. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1 வந்துருக்கணும், ஆனால் அதுக்கப்புறம் டேரெக்டாக 2 வந்துருச்சு. ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன், -1 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரியா? -1 1 நம்ம கூட்டினோம்னா 0ன்னு வந்துடும். அடுத்த டைம் கரெக்டாக வந்துடும். இந்த இனிஷியலைசேஷனில் மட்டும் சின்ன சேஞ்சஸ் நான் பண்ணுறேன். ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து அங்கே வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ 0, அடுத்த வேல்யூ 1, தேர்ட் வேல்யூ வந்து 1ஆக தான் வந்திருக்கணும், ஆனால் 2ன்னு வந்துருக்கு. மித்ததெல்லாம் கரெக்டாக இருந்தாலுமே அந்த டேர்ம் மட்டும் மாறி இருக்கு. இப்போ நான் மாற்றிட்டு 5ன்னு நான் கொடுக்குறேன். அப்போ என்ன வந்திருக்கு, ஃபஸ்ட் எடுத்தோடனே 0, அடுத்து 0, அடுத்து 1 1ன்னு வந்துடுச்சு. ஸோ அப்போ இதுவுமே வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது. என்ன தப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்பில் வந்து 0 அப்படின்னு நம்ம கொடுத்ததுனால தப்பாக இருக்குது. ஸோ அப்போது வந்து நான் என்ன பண்ணுறேன், எஃப்பை வந்து கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து அடுத்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ணலாம். சரியா? எஃப்போட வேல்யூ 0 இருந்துச்சு இல்லையா, 0வோட -1 0 அதை கூட்டிட்டு இந்த இடத்துல எஃப்பை பிரிண்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்படி பிரிண்ட் பண்ண அப்படின்னா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 5. ஸோ 0 1 2ஐ கூட்டினா 1, அதுக்கடுத்து 1 கூட்டினா 2. ஸோ இந்த 2 டேர்மையும் கூட்டினா 3. ஸோ இப்போ கரெக்டாக வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா நமக்கு வேல்யூ ப்ராப்பராக வரும். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுது. ஸோ இப்போ வேறு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து பார்ப்போமா, ஒரு 10 அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஸோ 0 1 2 வந்துருச்சு, 2 3 வந்துருக்கு, 5 8 13 13 + 8 21 21 + 13 34. ஓகே, ஸோ ஒவ்வொரு டைமாக கூடி இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் சின்ன சின்ன முயற்சிகளை நீங்கள் பண்ணணும். கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கான்செப்டை புரிஞ்சுட்டு நீங்களாக ப்ரோக்ராம் போட ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.